ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது மனமுறை குரங்கு யூடியூப் சேனல். வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு 2 விஷயத்தை நம்ம தவிர்க்கணும். ஒன்று பயம், இன்னொன்று தயக்கம். 2க்கும் நூலளவு தான் வித்தியாசம். ஆனால் நிச்சயம் இதை நம்ம தவிர்த்துட்டோன்னா வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்போம். நிறைய இடங்களில் நம்ம ஒரு நியாயமான விஷயத்தை கேட்குறதுக்கு கூட யோசிச்சுட்டு கேட்டால் எதாவது நினச்சிப்பாங்களோ யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை கேட்காம விட்ருவோம். அதனால் என்ன ஆகிடும் தெரியுமா? அவங்க எடுக்கிற முடிவு தான் சரின்னு ஆகிடும். அதனால் என்ன ஆகும்? அந்த பாதிப்பை நம்மளையும் பாதிக்கும். இப்போ ஒரு கணவன் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா மனைவி அவர் முடிவு சரியாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அது தப்புன்னு தோணும் போது அது கேட்டுறணும். இது செஞ்சால் இது மாதிரி ஆகிடும்ப்பா, நீ பண்ணாதப்பா, இது ஆபத்துப்பான்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன கேட்குறது? அவர் கேட்டால் என்ன நினைப்பாரோ? அவரோட காசு, அவரோட உழைப்பு, நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சிங்கன்னா மொத்தமாக எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துட்டு இழந்துட்டு நிற்பார். அப்போ என்ன சொல்லுவேன்னா, ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தோணுச்சிங்க, நான் சொல்லணும்னு நினச்சேங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த பயம், தயக்கம், நீங்கள் தயங்கும் போது நிச்சயமாக அதோடய இழப்பு பெருசாக இருக்கணும். நீங்கள் பயப்படும் போது அவங்க உங்களை ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் பயப்படும்போது அவங்க உங்களை அதிகாரம் பண்ணி அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க. நீங்கள் பயப்படாமல் நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. புரியுதுங்களா? இங்கே தான் எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது. புரியுதுங்களா? பயப்படாதீங்க. வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமா, தப்பு நம்மளாக கூட இருக்கட்டும், அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ண கூட தைரியமாக இருக்குது. புரியுதுங்களா? அதை ஃபேஸ் பண்ணி, ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அதுக்கு காரணம்னா, தப்பு பண்ணால் கூட அது ஒரு பயம் உங்களை அடைக்க. ஐயோ இது பண்ணிட்டோமே, இது நம்ம எப்படி பண்ணோம், ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சுன்னா கூட அதை பயப்படாமல் தைரியமாக சொல்லி அதற்கு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க. தப்பே கிடையாது. நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மொத்த பழி உங்கள் மேலே விழும். 2வது என்னென்னா, நீங்கள் அந்த பயத்துக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க கடைசி வரைக்கும். அதேமாதிரி தயங்கினாலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்பு ஏற்படும். சரிங்களா? தயங்கி ஒன்றும் இல்லைங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் சர்ச்சில் பிரியாணி போட்டாங்க. சரிங்களா? நாங்கள் அந்த பிரியாணி போகிற கவுண்டர்கிட்ட தான் இருந்தோம். சரிங்களா? சர்ச்சு முடித்து நாங்கள் போயிருந்தோன்னா டக்குன்னு போயிருந்துருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு செகண்டு என் பசங்களாம் அங்கே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸை ஏன்னா நம்ம பக்கத்தில் நின்றுட்டு அந்த டிஸ்டர்பன்ஸை ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கிட்டு இந்த போட்டு சுற்றி வந்துட்டோம். அதுக்குள்ளே ஒரு 200 பேர் போய் நின்ட்டாங்க. அப்புறம் அந்த க்யூவில் நின்று போய் அதுக்கப்புறம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போய் நாங்கள் அந்த டின்னரை நாங்கள் சாப்பிட்டோம். சரி, வெயிட் பண்ணி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது சின்ன தயக்கத்தினால, சின்ன ஒரு யோசனைனால நம்ம பின்னாடி போயிட்டோம். பார்த்தீங்களா? இதுதாங்க வாழ்க்கை. சில இடங்களில் நம்ம தயங்கினாலோ பயந்தாலோ நம்ம ஜெயிக்க வேண்டிய தூரத்தை விட்டு ஒரு 20 அடி 30 அடி 100 அடி 1000 அடி போயிடுவோம் பின்னாடி. அப்புறம் அந்த பாதைக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வாழ்க்கையில் பயப்படாதீங்க, தயங்காதீங்க, ஓப்பனாக பேசுங்க.